மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2022 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒன்று இதுவே வரும், அப்படி இல்லை இந்த மாடலாவது வரும். இதை கேட்காம அவங்களால இருக்கவே முடியாதுன்றதெல்லாம் மொத்தமாக பார்த்து ஒவ்வொரு இயர் கொஸ்டின்லையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர போகிறேன். ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுவேன், தியரி பார்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் 1 மார்க். ஸோ இந்த ரெகுலராக வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். வர சண்டேலேருந்து அந்த செட் எக்ஸாமுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் பிஜி டிஆர்பிக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே டச்சில் வச்சுக்கோங்க. ஷெடியூல் கொடுத்துருவோம், என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கொடுப்போன்ட்டு. ஜஸ்ட் வர கொஸ்டினை சண்டே எழுதி பார்க்குறீங்க. ஒவ்வொரு சண்டேக்கும் நாங்கள் மார்னிங் 10 o'clock உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பிடுவோம். எந்த டாபிக் படிக்கணும் அடுத்த சண்டேக்குன்றதையும் சொல்லிடுவோம். நீங்கள் அப்படியே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ரெகுலராக அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வாங்கி ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தடுத்து வீடியோஸும் கொடுப்பேன், தொடர்ந்து வீடியோஸ் கொடுப்பேன். அந்த வீடியோஸும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் டாபிக் வைஸ் சென்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரியலில் எத்தனை வீடியோ போட்டிருக்குமோ அத்தனையும் ஒரே லிங்காக தட்டி விட்ருவோம், உங்களுக்கு வந்துடும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் எடுத்து கொஞ்சம் பார்க்கணுன்ட்டு முடிவு பண்ணி அதை நோட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக உங்களை நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது உங்களுக்குலாம் சென்ட் பண்ணியாச்சா, மெட்டீரியல் கரெக்டாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சா, வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோமா அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் வரும். ஸ்பெஷல் கேர் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ அவங்களாம் ஸ்பெஷல் கேரில் இருப்பீங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு சார் நான் என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினை வாங்கி ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக கேளுங்க. செட்டுக்கு அவைலபிளாக இருக்குது, காலேஜ் டிஆர்பிக்கும் அவைலபிளாக இருக்குது, பிஜி டிஆர்பிக்கும் அவைலபிளாக இருக்குது. பிரித்து தனித்தனியாக பின் தட்டி வச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும், உங்களுக்கு எதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். யோசிக்கவே வேண்டாம், எதையோ மாற்றி அனுப்பிச்சிட்டாங்களோன்ற பதறலாம் வேணாம். பர்ஃபெக்டாக பார்த்து சல்லடை சலிச்சு தான் உங்களுக்கு வரும். இந்த தெளிவாக அது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். அது மட்டும் இல்லை, அதை படிக்கவே தெரியல அப்படின்றவங்க ரெகுலராக வீடியோஸ் சார் இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோஸ் எத்தனை போட்டிருக்கீங்க மொத்தையும் அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற 9384686847 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் லிங்க்கை அனுப்பி விட்ருவாங்க. அதில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. ரியலுக்கு அதே போல் ஃபுல்லாக பிடிக்கு, ஓடிக்கு, ஸ்டாட் 1க்கு, ஸ்டாட் 2க்கு நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கான ஒரே லிங்க்கை தட்டி விட்ருவாங்க. அதுக்குள்ளே மொத்த வீடியோ வந்துடும். ஸோ அந்த எல்லாத்தையும் தனித்தனி நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. இவ்வளோ விஷயம் நடத்திட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஓகே, ஸோ லிங்க் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் யூடியூப் தேடணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் நாங்கள் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் ப்ரிப்ரேஷன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ன்ற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை போய்ட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரே லிங்க்கில் இருக்கும். நீங்கள் போய்ட்டு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து என்னோட கருத்து, ஒவ்வொரு டாபிக் இப்போ ரியல், காம்ப்ளெக்ஸு ஒவ்வொரு டாபிக் இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு தனித்தனி நோட் போட்டு தனித்தனியாக கொடுக்குற வீடியோஸை பார்த்து அந்தந்த டாபிக் வீடியோவை அந்தந்த நோட்டில் எழுதிட்டு வாங்க. மொத்தமாக முடிக்கிறச்சா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அந்த நோட்டில் இருக்கும். அதை அப்படியே ஒன்ஸ் ரிவைஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும். எல்லாத்தையும் நாங்கள் நூக் அண்ட் கார்னர் டச் பண்ணியிருப்போம். பழைய வீடியோஸ்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா? இப்போது ஸ்டாட் 1 ஸ்டாட் 2லாம் போட்டிருக்கீங்களா, ஓஆர் போட்டிருக்கீங்களா, 4 இயர் போட்டிருக்கீங்களா, எல்லாமே போட்டிருக்கோம். மொத்தத்துக்கும் நாங்கள் வீடியோ கொடுத்துருக்கோம். லிங்க் உங்களுக்கு ஷேர் ஆகும். ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்களை அவங்க ஒரு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்துகிட்டு இருக்கா, ஒழுங்கா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்குன்றத சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி 2022 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிடிஎஃப் எங்களுக்கு வேணும் சார், கொடுத்துருவீங்களா? கொடுப்போம். இப்போ யாரெல்லாம் அதுமாதிரி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி எங்களை ப்ராப்பராக ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட்டப் ஸ்டடி மெட்டீரியல் யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் உருவாக்குற அத்தனையும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பாக அப்படி பிடிஎஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக இதை தட்டி விட்டுருவாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு நாளும் நான் போடுறது அந்த நோட்ஸை உங்களுக்கு பிடிஎஃப் வந்துகிட்டே இருக்கும். அன்னன்னைக்கு போடுற வீடியோ அன்னன்னைக்கு பிடிஎஃப் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு குரூப் கூட ஓப்பன் பண்ண சொல்லிடுறோம். அந்த குரூப்பில் போட்டு விட்டால் அந்த குரூப்பில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே அப்படியே ஒரே டைம் பார்த்துக்கலாம். இல்லை தனித்தனியாக கூட ஸ்பெஷல் கேர் எடுத்து நோட் பண்ண சொல்லி அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு கரெக்டாக அன்னன்னைக்கு வீடியோஸ் அன்னன்னைக்கு பிடிஎஃப்பும் அன்னன்னைக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கா. அதாவது ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் இந்த மாதிரி போடுற வீடியோ மெட்டீரியல் சொல்ல வரேன், புரியுதுங்களா? இதுவும் உங்களுக்கு அப்பப்போ போட வந்துகிட்டே இருக்கும். இப்போ தொடர்ந்து அடுத்தது வீடியோஸ் கொடுப்பீங்களா சார்? நிச்சயம் கொடுப்போம், டவுட்டே இல்லை. இமீடியட்டாக நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க, டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிஜிடிஆர்பி கால்ஃபர் இருக்க போது, செட்டு கால்ஃபர் வந்துடுச்சு, அப்புறம் காலேஜ் டிஆர்பிக்கும் கால்ஃபர் வந்துடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா அடுத்தடுத்த வீடியோஸில்
நான் என்னென்ன தேவைன்னு பார்த்து கொடுப்பேன். இப்போ இது பிஜிடிஆர்பிக்கும் செட்டுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் இப்போ சொல்கிற எல்லாமே யூஸ்ஃபுல் ஆகுது. ஓகே, சரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் G is an abelian group of order of G and if P is a prime number such that P power x divides order of G, P power x plus 1 does not divide order of G, then G has a subgroup of order இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ குரூப்னா என்ன, அபிலியன் குரூப்னா என்ன, ஒரு குரூப்போட ஆர்டர்னா என்ன, ப்ரைம் நம்பர் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு நம்பர் குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணுது, அதோட பாருங்கள் பி பவர் எக்ஸ் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா, ஆனால் பி பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 டஸ் நாட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா. ஸோ இந்த மாதிரிலாம் சப் குரூப்னா என்ன, குரூப்னா என்ன, அபிலியன் குரூப்லாம் என்ன, ஆர்டர்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்குது, யூனிவர்சல் டெஃபினிஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அப்புறம் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணணும். இதெல்லாம் எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். இப்போ அபிலியன் குரூப்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், குரூப்னா என்னன்றது தெரியணும். ஓகே, சரி, குரூப்னா என்ன நிச்சயம் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். அபிலியன் குரூப்னா என்ன, ஒரு குரூப்பு என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது அபிலியன் குரூப்பாக மாறும். கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. சரி, குரூப்னா என்னன்னு தெரியும். சப்குரூப்னா என்ன, அதுக்கு ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. இப்போது நான் ஒரு கொஷின் ரீட் பண்ணுறேன்னா அதில் இருக்கிற ஒன்றும் நான் வந்து கேட்பேன். அதுக்கு கமெண்ட் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, இப்போ நான் அபிலியன் குரூப்னா என்னன்னு கேட்டிருக்கேன். குரூப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு குரூப்போட ஆர்டர்னா என்ன, அதுக்கும் கமெண்ட் பண்ணணும். சப் குரூப்னா என்ன, அதுக்கும் கமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போது ஜின்றது அபிலியன் குரூப்பு, ஆர்டர் ஆஃப் ஜி. P வந்து ப்ரைம் நம்பர். இஃப் P is a prime number such that எந்த மாதிரினா P power x divides order of G. P power xன்றது order of G டிவைட் பண்ணுது, ஆனால் P power x plus 1 does not divides order of G. Then G has a subgroup of order P power x. ஓகே, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தட்டி விட சொல்லிடுறேன். ஓகே, யாரெல்லாம் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்துடும். அடுத்தது, லெட் f is a function from f வந்து homomorphism from G to G dash be the homomorphism and let e1, e2 be their respective identities. அதாவது G ஓட ஐடென்டிட்டி e1, G dash ஓட ஐடென்டிட்டி e2. ஓகே, then f of e1 equal to e2, f of e2 equal to e2, f of e1 equal to e1 into e2, f of e2 equal to e1 divided by e2. ஓகே, இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஃப்ன்றது ஹோமோமார்ஃபிசம், எங்கேருந்து எங்கே போகுது, ஜிலேருந்து ஜி டேஷ்க்கு போகிற ஹோமோமார்ஃபிசம். E1 E2ன்றது E1 ஜியோட ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து E1, ஜி டேஷோட ஐடென்டிட்டி எலமெண்ட் E2. அப்படின்னா இந்த நாளில் எது ஷூட்டபிள் அப்படின்னு பாருங்கள். இது ஹோமோமார்ஃபிசம், அதை மறந்துடக்கூடாது. இப்போ குரூப்னா என்னன்னு தெரியும், ஹோமோமார்ஃபிசம்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ப்ராப்பர் டெஃபினிஷன் எங்களோட ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஹோமோமார்ஃபிசம்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா E1 வந்து ஜியில் தான் இருக்கும். அப்போ E1க்கு மேப் பார்க்குறோம். இப்போ E2க்கு மேப் நம்ம பார்க்க முடியுமா? E2க்கு மேப் பார்த்தா E2வே கிடைக்குமா? ஆக்சுவலாக E2ன்றது எங்கே இருக்குது, ஜி டேஷில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் அர்த்தமற்றது, இதெல்லாம் அர்த்தமற்றது, இதுவும் அர்த்தமற்றது. இப்போ எது தான் மோஸ்ட் சூட்டபிள்னா, இப்போ அந்த ஹோமோமார்பிசம்ன்றதுனால இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டை இந்த ஜி டேஷில் இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணணும். எது ஹோமோமார்பிசம் எஃப். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, ஹோமோமார்பிசம் என்ன முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இஃப் ஜி இஸ் எ ஃபைனைட் குரூப் தென் த நம்பர் ஆஃப் சைலோ பி சப் குரூப்ஸ், பி இஸ் எ ப்ரைம் நம்பர், இஸ் ஆஃப் த ஃபார்ம் நம்பர் ஆஃப் பி சைலோ சப் குரூப்ஸ். இப்போ ஜின்றது ஒரு ஃபைனைட் குரூப்பு, அப்போ அதுக்கு கண்டிப்பாக ஆர்டர் ஃபைனைட் ஆர்டர் இருக்கும் இல்லையா. இப்போது தென் நம்பர் ஆஃப் சைலோ பி சப் குரூப்ஸ், பி சைலோ சப் குரூப்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஜிக்கு ஃபைனைட் குரூப் ஜிக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மே கேட்குறாங்க. பாருங்கள், இந்த நாளில் இது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா 1 + TP T into P where T is greater than or equal to 0. இதுதான் வந்து மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, டைரக்ட் ரிசல்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. A sequence is convergent, ஒரு சீக்வன்ஸை கன்வர்ஜென்ட் சொல்லுவோம் if and only if it is bounded and has only one limit point. சீக்வன்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், பவுண்டட் சீக்வன்ஸ்னால் என்ன, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் என்ன,
அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு டெஃபினிஷன் தெரியணும். ஒரு சீக்வன்ஸு கன்வர்ஜென்ட்டாக இருக்கான். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் என்னென்னு முதல்ல உங்களுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணால் புரியும். முதல்ல கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் என்னென்னு படிங்க டெஃபினிஷனை. எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் அது இருக்குது. A sequence is convergent if and only if. If and only ifனா என்ன? இது ஹோல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு இருக்கிற இது ஹோல்ஸ் ஆகிடும். இது ஹோல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக இது ஹோல்ஸ் ஆகிடும். ஓகே, அதாவது இது எப்போல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவோ அப்போல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போல்லாம் ட்ரூவோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா a sequence is convergent அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா if and only if it is bounded and has only one limit point. ஓகே, very important. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் கொடுத்தாலும் வேலிடாக இருக்கும். ஸோ எதையும் மிஸ் பண்ணிட போகிறீங்க. எனி ஓப்பன் கவரிங் ஆஃப் அன் ஆர்பிட்டரி செட் ஏ இன் ஆர் பார் என் ஹஸ். பாருங்க, கவரிங்னா என்ன, ஓப்பன் கவரிங்னா என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓப்பன் செட்னா என்ன, க்ளோஸ் செட்னா என்ன, முதல்ல செட்டுனா என்ன, ஓப்பன் கவரிங்னா என்ன, கவரிங்னா என்ன, இதெல்லாம் வந்து தெளிவாக உங்களுக்கு டெஃபினிஷன் படிச்சுட்டு அப்புறம் வாங்க. இப்போ பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. எனி ஓப்பன் கவரிங்னா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனி ஓப்பன் கவரிங் ஆஃப் அன் ஆர்பிட்டரி செட் ஏ in R power n has disjoint open sets only, finite subcover, countable subcover, no countable subcover, finite subcover. Okay, any open covering of an arbitrary set A in R power n has finite subcover. எந்த ஒரு ஓப்பன் கவரிங்கும் ஃபைனட் சப்கவர் கொண்டிருக்கும். பாருங்கள், ஆர்என்ல இருக்கிற ஒரு செட்டு ஏக்கு இருக்கிற எந்த ஒரு ஓப்பன் கவரிங்கும் அஸ் ஃபைனட் சப் கவர். எவ்ரி ஓப்பன் கவரிங் ஹஸ் அண்ட் ஃபைனட் சப் கவரிங். அடுத்து பாருங்கள், த என்வலப் ஆஃப் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் பிளேன்ஸ் இஸ் கால்ட் அ டெவலப்பபிள் சர்ஃபேஸ். டைரக்ட் ரிசல்ட்டுங்க இது, அப்படியே படித்து வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது, டூ பேராமெட்ரிக் கர்வ்ஸ் த்ரூ எ பாயிண்ட் பி இஸ் செட் டு பி ஆர்த்தோகோனல் இஃப் R1 டாட் R2 ஈக்குவல் டு 0ங்க. அப்போ தான் நம்ம அதை ஆர்த்தோகோனல்னு சொல்லுவோம். டூ பேராமெட்ரிக் கர்வ்ஸ் த்ரூ எ பாயிண்ட் பி இஸ் செட் டு பி, ரெண்டு பேராமெட்ரிக் கர்வ்ஸ் இருக்குது த்ரூ எ பாயிண்ட் பியா இஸ் செட் டு பி ஆர்த்தோகோனல். அதை ஆர்த்தோகோனல் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா R1 டாட் R2 ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்ம அதை ஆர்த்தோகோனல் சொல்லிடுவோம் அந்த டூ பேராமெட்ரிக் கர்வ்ஸை பாயிண்ட் பியில். ஓகே, இஃப் பி B dash are Banach spaces. பியும் B டேஷும் Banach ஸ்பேஸு. Banach ஸ்பேஸ் ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்குது, படிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நான் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் பல டெஃபினிஷன்ஸை உள்ளடக்கியது, அதை புரிஞ்சுக்கணும். இஃப் B dash are Banach spaces and if T is continuous linear transformation from B to B dash. இந்த பிலேருந்து B டேஷ்க்கு டிஃபைன் பண்ண கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க T. ஓகே, தென் T இஸ் ஓப்பன். அப்படி இருக்கிற அந்த கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம இப்போ ஓப்பன் சொல்லுவோம். அப்படி அது வந்து இஃப் இது பாருங்கள், இஃப் டி இஸ் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கண்டினியூஸ் பிலேருந்து பிக்கு போகிற அந்த டி கண்டினியூஸ், தென் டி இஸ் ஓப்பன். இஃப் டீயை நம்ம எப்போ ஓப்பன் சொல்லுவோம் அப்படின்னா டி வந்து ஆன் டூவாக இருந்தால், டி இஸ் ஆன் டூ. ஓகே, ஒன்றும் இல்லைங்க, பியும் பி டேஷும் Banach ஸ்பேஸு. டீங்கிறது பிலேருந்து பி டேஷ்க்கு டிஃபைன் பண்ண கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி இருக்கிற அந்த கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீயை நம்ம எப்போ ஓப்பன் சொல்லுவோம்னா அந்த டி வந்து ஆன் டூவாக இருந்தால். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட். இது அப்படியே பிடிஎஃபாக உங்களுக்கு தட்டி விட சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பி Banach space, T is a function from x to y is a linear transformation from x to y. Linear is a linear map which is closed and surjective. பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் Banach ஸ்பேஸு. டீங்கிறது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண லீனியர் மேப்பை, அது க்ளோஸ்டாகவும் இருக்குது சப்ஜெக்டிவாகவும் இருக்குது அப்படின்னா தென் டி இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன். இதுக்கெலாம் ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் நமக்கு தேவையில்லை, டைரக்ட் ரிசல்ட் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போகிறோம். எக்ஸும் ஒய்யும் Banach ஸ்பேஸு. டீன்றது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண லீனியர் மேப்பு, அது க்ளோஸ்டாகவும் இருக்குது சப்ஜெக்டிவாகவும் இருக்குது அப்படின்னா அந்த டீயை நம்ம கண்டினியூஸ் அண்டு ஓப்பன்னு சொல்லிடலாம். அந்த அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி வந்து கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டி இஸ் ஓப்பன் மேப், டி வந்து ஓப்பன் சொல்லிடலாம். அடுத்தது,
லெட் எக்ஸ் பி ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஹில்பர்ட் ஸ்பேஸ்னால் என்னன்னு டெஃபினிஷன் தெரியணும். கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சார் நான் எந்த ரெஃபர் பண்ணாமல், எந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் கேட்ட உடனே நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வேண்டாம். ஓகே, ஹில்பர்ட் ஸ்பேஸ்னால் என்னென்னு அப்படி தெரிஞ்சவங்க பட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லெட் எக்ஸ் பி ஹில்பர்ட் ஸ்பேஸ் அண்ட் இபிஎன் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். பேசிஸ்னால் என்ன, ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னால் என்ன, பேசிஸ்க்கும் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. லெட் எக்ஸ் பி ஹில்பர்ட் ஸ்பேஸ் அண்ட் இ பி என் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ஆஃப் எக்ஸ், தென் இ இஸ் ஏ பேசிஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல், எக்ஸ் இஸ் இன்ஃபைனைட் டைமென்ஷனல், எக்ஸ் இஸ் கவுண்டபிள், எக்ஸ் இஸ் அன்கவுண்டபிள், எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல். ஆப்ஷன் டி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல். ஓகே பாருங்கள், எக்ஸ் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸு, இபிஎன் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ஆஃப் எக்ஸ். இ வந்து எக்ஸோட ஆர்த்தோனார்மல் பேசிஸு, தென் இ இஸ் ஏ பேசிஸ் ஆஃப் எக்ஸ், இ இஸ் ஏ பேசிஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல். எக்ஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்தால் இ வந்து பேசிஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். இ வந்து பேசிஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷன் சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம பானக் ஸ்பேஸு, ஹில்பர்ட் ஸ்பேஸு இதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் மேப்பு, லீனியர் மேப்னால் என்ன, ஒரு லீனியர் மேப் எப்போ கண்டினியூஸ் ஆகும், கண்டினியூஸ் இப்போ க்ளோஸ்டாகவும் இருக்குது சப்ஜெக்டிவாகவும் இருக்குன்னா அந்த லீனியர் மேப் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன் ஆகிடுது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸில் நம்ம வந்து இ பேசிஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இப்போ இது ஹோல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்கலி இது ஹோல்ஸ் ஆகிடும். இ இஸ் பேசிஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல். எக்ஸ் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படின்னா இ இஸ் ஏ பேசிஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஹில்பர்ட் ஸ்பேஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து பானக் ஸ்பேஸில் டிஸ்கஸ் பண்ணது. எக்ஸ் ஒய்யும் பானக் ஸ்பேஸஸு, டீன்றது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண லீனியர் மேப்பு. அப்படியேப்பட்ட லீனியர் மேப்பு க்ளோஸ்டாகவும் சப்ஜெக்டிவாகவும் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன்னு சொல்லிடலாம். எதை, அந்த டீயை. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அமைதியாக அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். செட்டுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் மிக விரைவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல வாங்கி பக்கத்தில் வைங்க. தாராளமாக ரொம்ப நிறைய நேரம் இருக்குது. நாங்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வீடியோஸை அப்படியே ரெகுலராக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவாயிடும். ஓகே, நம்ம அடிச்சிடலான்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சார் நீங்கள் போட்ட வீடியோஸ் டாபிக் வைஸ் எல்லாத்தையும் லிங்க் அனுப்பிவிடுங்க சார் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க்லாம் அனுப்பிவிடுவாங்க. அப்படியே தட்டி விடுவாங்க, ப்ளே பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. நல்ல டஃப்பான ப்ராப்ளமும் சரி, நிறைய டெஃபினிஷன் சரி வீடியோஸ் கொடுத்துருப்பேன். தெளிவாக நீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து எங்களால் பெட்டராக வீடியோஸ் கொடுக்க முடியும். உங்களுக்கு பலனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.